ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறுவர் ஊழியம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும், அந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக இங்கிலாந்து தேசத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. 25% மக்கள் செல்வந்தர்களாகவும் 75% மக்கள் வறுமையிலும் வாழ்ந்து வந்தனர். இந்த காலகட்டத்தில் உலகின் பல பாகங்களிலிருந்து பலர் அடிமைகளாக இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். இந்த அடிமைகளும் அவர்களின் பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. மேல்தட்டு மக்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மேல்தட்டு மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்கள். ஆலயம் சென்றாலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் ஆண்டவருக்கு அருவருப்பாகவே இருந்தது. குடி, விபச்சாரம், போதை போன்ற அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அடிமைகளின் பிள்ளைகளோ வசதி படைத்தவர்கள் ஆலயம் சென்ற பிறகு அவர்கள் வீடுகளின் கண்ணாடிகளை உடைத்து நகை, பணம் போன்றவற்றை திருடுவது போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். பிஞ்சு வயதிலே நஞ்சாய் செயல்படும் இந்த சிறுவர்களின் இந்த செயல்பாடு நாட்டுக்கு ஒரு சாபமாக இருந்தது. ஒருபுறம் பணம் படைத்தவர்களின் பாவமும், மறுபுறம் அடிமை மக்களின் கோபத்தையும் பார்த்த பத்திரிகையாளரான ராபர்ட் ரைக்ஸ் மரணத்தை நோக்கி பயணிக்கும் மக்களை நல்வழிப்படுத்த பரமனிடம் ஜெபித்தார். ராபர்ட் ரைக்ஸ் தன் மனபாரத்தை தன் நண்பரான தாமஸ் ஸ்டாக் என்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். இருவரும் இணைந்து ஏழை சிறுவர்களை தெருவோரங்களிலும் குப்பை மேடுகளிலும் இருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வியையும் கடவுள் நம்பிக்கையையும் போதித்தனர். அன்பு, பண்பு, பாசம், நேசம், மானம், மரியாதை போன்ற எந்த நற்பண்புகளும் தெரியாத சிறுவர்களுக்கு எழுதுதல், படித்தல், கணக்கு போடுதல் மற்றும் உண்மை, நீதி, நேர்மை, நியாயம் போன்ற வாழ்க்கை கல்வியையும் கொடுத்தனர். நாட்டின் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பள்ளி இயங்கியதால் இது ஞாயிறு பள்ளி என்று அழைக்கப்பட்டது. 1780ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சிறிய வீட்டின் சமையல் அறையில் உதயமானதுதான் இந்த சிறுவர் ஊழியம். ஈரமான சிமெண்ட் தரையில் எது பட்டாலும் அதன் அச்சு அப்படியே பதிந்துவிடும். அது போன்றதுதான் சிறுவர்களின் இருதயமும் என்று அறிந்த ராபர்ட் ரைக்ஸ் எதிர்கால சமுதாயத்தை மாற்றுவதுதான் ஞாயிறு பள்ளிகளின் ஒரே லட்சியம் என்பதை பிரகடனப்படுத்தினார். ஒரு வீட்டிலே உதயமான ஞாயிறு பள்ளி 50 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் 7125 பள்ளிகளையும் கொண்டு அசூர வளர்ச்சியடைந்தது. இதில் பயின்ற மாணவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலும் சமுதாய பொறுப்புணர்விலும் தேர்ச்சி பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவினர். ஒட்டுமொத்த இங்கிலாந்தில் 3/4 குழந்தைகள் ஞாயிறு பள்ளியில்தான் பயின்றுள்ளனர். இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கும் மக்கள் கடைகளில் உள்ள தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே பணம் கொடுத்து வாங்கும் அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக, சின்ன சின்ன காரியங்களிலேயும் கூட நேர்மையானவர்களாகவும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் கொண்டவர்களாகவும் சிறந்து விளங்குகின்றனர். இன்று இங்கிலாந்து உலகிற்கே ஆசீர்வாதமாக உயர ஞாயிறு பள்ளியே காரணமாகும். ஆமாங்க, இயேசுவும் தன் அன்பான சீஷனை நோக்கி என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று கூறினார். சிறுவர் ஊழியம் செய்வோம், சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.